நானு ஆம்புலன்ஸ்ல வச்சு என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. பிளட் எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. என்னை கூட்டிட்டு போகும்போது ரொம்ப மிகவும் பலவீனமா இருந்தேன். அப்போ அந்த இயேசு என் பக்கத்துல வந்து எனக்கு சுகம் கொடுத்தார். அந்த இயேசு எனக்கு செய்த அற்புதத்தை நான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறேன். அந்த இயேசு எனக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கும் செய்யணும். நீங்களும் இந்த கடன் பிரச்சனையில பலவித வியாதியில நீங்க இருக்கலாம். நீங்க உலக வரலாற்றுல பார்த்திருப்பீங்கன்னா அந்த இயேசுனுடைய கல்லறை மட்டும் என்ன செஞ்சிருக்கு, திறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கல்லறையும் மூடப்பட்டு இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து மட்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இவ்வளவு கஷ்டம் இருக்க உலகத்துல எப்படி யாரு தீர்க்க முடியும் நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த இயேசுவால மட்டும்தான் முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே எனக்கு சுகம் கொடுங்க, இயேசுவே எனக்கு பலன் கொடுங்க, இயேசுவே எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்க்க பலன் கொடுங்க, என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த இயேசு உங்களுக்கு சுகத்தையும் உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். அந்த இயேசு ரொம்ப நல்லவர். அந்த இயேசுவை பத்தி தான், அந்த நல்ல தேவனை பத்தி தான் நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். அந்த இயேசு எனக்கு செய்த நன்மை